வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஸ்விஸ் தமிழ் வலையொலி இரவு நேர செய்திகளோடு. நிட்வால்டன் கண்டோனில் துயரம். தபால் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி முதியவர் உயிரிழப்பு. 55 பயணப் பைகளுடன் சுவிட்சர்லாந்து எல்லையை கடந்த பெண். சுங்கச்சாவடியில் பரபரப்பு. துர்காவ் கண்டோனில் கார் திருட்டு முயற்சி. 29 வயது நபர் கைது. பாசல்லான் கண்டோனில் சுமார் 960 கிலோ ஆயுதங்கள் அழிப்பு. சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் விலையில் சிறிய குறைவு. வெளியான தகவல். சுவிட்சர்லாந்தை முந்திய ஐஸ்லாந்து உலகின் மிக அதிக செலவான நாடாக புதிய சாதனை. லீஸ்டால் பார்பிக்யூ போடும் பகுதியில் வன்முறை சம்பவம். 4 காயம், 1 கைது. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது. நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. நிட்வால்டன் கண்டோனில் உள்ள என்னட் பூர்கன் பகுதியில் மின்சார மிதிவண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த 90 வயது முதியவர் ஒருவர் தபால் பேருந்தோடு நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இந்த விபத்து வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக நிட்வால்டன் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது. ஆரம்ப தகவல்களின்படி அந்த முதியவர் ஒரு துணை சாலையிலிருந்து பிரதான சாலைக்குள் நுழைந்த போது எதிரே வந்த ஓட்டோ போஸ்டல் பேருந்துடன் மோதியதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த 90 வயது முதியவரே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தினர். விபத்தில் ஏற்பட்ட கடுமையான காயங்களே உயிரிழப்புக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் பேருந்தில் பயணம் செய்த ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதோடு அவர் அவசர மருத்துவ குழுவினரால் சிகிச்சை பெற்றார். உயிரிழந்த முதியவர் மணிக்கு 25 கிலோமீட்டர் வேக வரம்பு கொண்ட மின்சார மிதிவண்டியை பயன்படுத்தியதாக நிட்வால்டன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்கான சரியான காரணங்களை கண்டறிய நிட்வால்டன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து விசாரணைகள் தொடர்கின்றன. கிராபன்டன் கண்டோனில் உள்ள உம்ப்ரைல் மலைவழி பாதை தனது 125வது ஆண்டு நிறைவை இன்று கொண்டாடுகிறது. கடல் மட்டத்திலிருந்து 2503 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இது சுவிட்சர்லாந்தின் உயரமான மலைவழி பாதையாக அறியப்படுகிறது. வால் மொனாஸ்டரோ பகுதியை இத்தாலியின் அல்டா லொம்பார்டியா பிராந்தியத்துடன் இணைக்கும் இந்த சாலையானது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசும் கிராபன்டன் கண்டோனும் வழங்கிய நிதி உதவியுடன் 1901ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 14 கிலோமீட்டர்கள் நீளமுடைய இந்த மலைச்சுருள் பாதை சாண்டா மேரியா பகுதியில் இருந்து வால்டெலினா வழியாக ஸ்டெல்வியோ மலைப்பாதையுடன் இணைக்கப்படுகிறது. முதல் உலக போரின் போது இந்த பகுதி கடுமையான மோதல்களின் மையமாக இருந்ததாக சுவிட்சர்லாந்தின் வரலாற்று போக்குவரத்து வழித்தடங்களுக்கான கூட்டாட்சி பதிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த நேரத்தில் சுவிஸ் படையினர் ஆஸ்திரிய மற்றும் இத்தாலிய படைகளின் எதிரே பாதுகாப்பு நிலைகளில் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சுவடுகளை பாதுகாக்கும் நோக்கில் வெரைன் ஸ்டெல்வியோ உம்ப்ரையில் 14/18 என்ற அமைப்பு 2000ஆம் ஆண்டு முதல் செயற்படுகிறது. அப்பகுதியில் இன்னும் காணப்படும் போர் தடயங்களை பாதுகாத்து ஆவணப்படுத்தி பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வருவது அந்த அமைப்பின் முக்கிய பணியாகும். இந்த வரலாற்று காலத்தை பதிவு செய்யும் சிறப்பு திரைப்படம் ஜூன் 11ஆம் தேதி வால் மொனாஸ்டரோவில் உள்ள சாண்டா மேரியா பகுதியில் திரையிடப்படும். பல்வேறு நாடுகளையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் இந்த முக்கிய மலை வழிபாதையின் 125வது ஆண்டு விழா இன்று வால்காவா பகுதியில் உரைகள் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்படுகிறது. ஃப்ரைபூர்க் கண்டோனின் குரூயர் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 21 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். ஃப்ரைபூர்க் கண்டோனல் போலீசார் வெளியிட்ட தகவலின் பிரகாரம் இந்த விபத்து நேற்று மாலை என்ஏ பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. 21 வயதுடைய இளைஞர் தனது மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து எதிர்ப்புற பாதைக்குள் சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த காரோடு நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்துக்கு பின்னர் போலீசார் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக முதல் உதவிகளை வழங்கினர். கடுமையாக காயமடைந்த இளைஞருக்கு உயிர்காப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த போலீசார் உறுதிப்படுத்தினர். இதற்கிடையில் காரை ஓட்டிச் சென்ற 44 வயது நபருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கு பின்னர் மீட்பு மற்றும் விசாரணை பணிகள் காரணமாக ரூட் டெ லென்டியமன் சாலை சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்திற்கென மூடப்பட்டது. இந்த விபத்துக்கான சரியான காரணங்களை கண்டறிய ஃப்ரைபூர்க் கண்டோனல் காவல்துறையினர் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொள்கின்றனர்.
சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியை இணைக்கும் ஷப்ஹவுசன் கண்டோனில் உள்ள டாய்கன் எல்லை சுங்கச்சாவடியில் நேற்று மிகவும் அபூர்வமான சோதனை ஒன்று இடம்பெற்றது. விடுமுறை பயணத்திலிருந்து திரும்பிய பெண் ஒருவர் தன்னுடன் 55 பயண பைகளை கொண்டு வந்தது அதிகாரிகளை ஆச்சரியப்படுத்தியது. இந்த தகவலை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகமான UDSC வெளியிட்டது. அதிகாரிகள் அனைத்து பயண பைகளையும் ஸ்கேனர் மூலம் சோதனை செய்ததோடு முழு பரிசோதனையும் வெறும் 20 நிமிடங்களுக்குள் நிறைவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சோதனைகளின் போது சந்தேகத்துக்கிடமான அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதையடுத்து அந்த பெண் தனது பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டார். சட்டபூர்வமான பொருட்கள் இருந்தால் அதிக அளவு பயண பைகளோடு பயணம் செய்வது அனுமதிக்கப்பட்டது என அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். எல்லையை கடக்கும் போது செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் எடுத்து செல்லப்படும் பொருட்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் சுங்க அதிகாரிகளிடம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் UDSC நினைவூட்டியுள்ளது. இதற்காக குயிக் ஜோல் செயலி மூலம் சுங்க அறிவிப்பு செய்ய முடியும். சுவிட்சர்லாந்தில் வசிப்பவர்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துச் சென்ற தனிப்பட்ட பயன்பாட்டு பொருட்களை மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வரும் போது சுங்க வரி செலுத்த தேவையில்லை. உடைகள், விளையாட்டு உபகரணங்கள், கேமராக்கள், கைபேசிகள், மடிக்கணினிகள் மற்றும் இசைக்கருவிகள் போன்றவை இதில் அடங்குகின்றன. ஆனால் மொபைல், மின் சாதனங்கள் மற்றும் வாகன உபகரணங்கள் போன்ற பிற பொருட்களுக்கு தனிப்பட்ட விதிமுறைகள் அமலில் இருக்கின்றன. மொத்த மதிப்பு 150 சுவிஸ் பிராங்குகளை கடந்தால் மதிப்பு கூட்டல் வரியான பெட் வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சில தாவரங்கள், பாதுகாக்கப்பட்ட விலங்குகள், போலி பொருட்கள், ஆயுதங்கள், பட்டாசுகள் மற்றும் சில மருந்துகள் போன்றவை முழுமையாக தடை செய்யப்பட்டவை அல்லது கட்டுப்பாடுகளுடன் மாத்திரமே இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. துர்கவ் கண்டோனில் உள்ள பெர்க் பகுதியில் கார் ஒன்றை சோதனை செய்து பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கப்படும் நபரை துர்கவ் கண்டோனல் போலீசார் கைது செய்தனர். சனிக்கிழமை அதிகாலை 12 மணிக்கு பின்னர் நியூவி ஸ்ட்ராஸ் பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவர் கார் ஒன்றை திறந்து அதிலிருந்து பொருட்களை எடுத்துச் சென்றதாக கண்டோனல் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்ட துர்கவ் கண்டோனல் போலீசாரின் ரோந்து குழுவானது குறுகிய நேரத்திலேயே பெர்க் ரயில் நிலையம் அருகே சந்தேக நபரை கைது செய்தது. திருடப்பட்ட பொருட்களும் சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்டவர் 29 வயதுடைய மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டார். அவர் காவலில் வைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாக துர்கவ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் உங்கள் சொந்த ரெஸ்டாரண்ட் கனவு இப்போது நனவாகும் நேரம். ஆர்கவ் கண்டோனின் வைனாக் நகரில் அனைத்து நவீன வசதிகளோடும் முழுமையாக தயாரான அழகிய உணவகம் விற்பனைக்கு. ஃபுல் கிச்சன் செட்டப், அனைத்து ரெஸ்டாரண்ட் உபகரணங்களோடும் உடனே பிசினஸ் ஆரம்பிக்க தயாரான இடம். பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேமிலி ஈவென்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நடத்த தனி வசதி. சுவிஸில் உங்கள் வெற்றிகரமான உணவக பயணத்தை தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் உடனே அழைக்கவும். ஸ்விஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். ஸ்விஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கேற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜெனீவா கண்டோனில் உள்ள வேர்னியர் பகுதியில் 67 வயதான பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த சம்பவம் மே 5ஆம் தேதி இடம்பெற்றதாக நம்பப்பட்டாலும் தகவல் அதிகாரப்பூர்வமாக இந்த வெள்ளிக்கிழமை தான் வெளியிடப்பட்டது. ஜெனீவா அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் தகவலின்படி உயிரிழந்த பெண்ணின் நண்பர் ஒருவர் போலீசாருக்கு தொலைபேசியில் தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. தனது அயல்வாசியான நண்பரிடமிருந்து நீண்ட நேரமாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அந்த குடியிருப்பிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் 67 வயது பெண்ணின் சடலத்தை குடியிருப்பிற்குள் கண்டுபிடித்தனர். ஆரம்ப விசாரணைகளில் அவர் தலையில் பலமுறை தாக்கப்பட்டதன் மூலம் உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தினர். இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஜெனீவா குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சம்பவத்தின் பின்னணி மற்றும் சந்தேக நபர்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. பெந்தகோஸ்தே நீண்ட வார இறுதி விடுமுறைக்கு பின்னர் சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் விலைகள் சிறிதளவு குறைந்தன. எனினும் விலைகள் இன்னும் கடந்த மாதத்தோடு ஒப்பிடுகையில் உயர்ந்த நிலையிலேயே தொடர்கின்றன. TCS வெளியிட்ட தகவலின்படி தற்போது ஒரு லிட்டர் 95 ரக பெட்ரோலின் சராசரி விலையானது 1.91 சுவிஸ் பிராங்குகளாகவும் 98 ரக பெட்ரோலின் விலை 2.02 பிராங்குகளாகவும் இருக்கின்றன. கடந்த வாரத்தோடு ஒப்பிடுகையில் 2 சென்ட்கள் குறைந்துள்ளன. டீசல் விலையும் 2 சென்ட்கள் குறைந்து தற்போது ஒரு லிட்டருக்கு 2.12 பிராங்குகளாக பதிவானது. ஆனால் இந்த விலைகள் இன்னும் பிப்ரவரி இறுதி காலத்தை விட அதிகமாகவே உள்ளன. ஈரான் மோதல் தொடங்குவதற்கு முன்பு அன்லீடட் 95 ரக பெட்ரோல் 1.67 பிராங்குகளுக்கும், அன்லீடட் 98 ரக பெட்ரோல் 1.78 பிராங்குகளுக்கும், டீசல் 1.79 பிராங்குகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டதாக TCS தெரிவித்தது. இதன்படி தற்போது பெட்ரோல் விலை சுமார் 15%, டீசல் விலை 20% அதிகரித்துள்ளன. இதற்கிடையில் உலக சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலையும் குறைய தொடங்கியுள்ளது. இன்று காலை ஒரு பேரல் பிரெண்ட் எண்ணெய் சுமார் $91 கீழ் விற்பனையாகியது. வாரத்தின் தொடக்கத்தோடு ஒப்பிடுகையில் இது சுமார் $8 குறைவு. மத்திய கிழக்கு
மேற்கு பதட்டம் மற்றும் ஹோமோஸ் நீரிணை தொடர்பான அச்சங்கள் காரணமாக எண்ணெய் விலை தற்காலிகமாக $70 இருந்து $126 வரை உயர்ந்தது. தற்போது ஈரான் மற்றும் தொடர்புடைய நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தம் நீடிக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளதால் சந்தையில் ஓரளவு நம்பிக்கை ஏற்பட்டது. எரிபொருள் விலைகளின் மாற்றம் குறித்து பொருளாதார நிபுணர்கள் ராக்கெட் அண்ட் ஃபீதர் என்ற விளைவை குறிப்பிடுகின்றனர். அதாவது நெருக்கடி நேரங்களில் விலைகள் ராக்கெட் போல வேகமாக உயரும், ஆனால் குறையும் போது இறகை போல மெதுவாக மாத்திரமே குறையும் என்பதே அதன் பொருளாகும். பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனில் போலீசார் நேற்று சுமார் 960 கிலோ எடையுடைய ஆயுதங்கள் மற்றும் ஆயுத உபகரணங்களை அதிகாரப்பூர்வமாக அளித்தனர். இந்த நடவடிக்கை கண்டோனின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டது. பாசலின் காவல்துறையின் ஆயுத பிரிவு இந்த அழிப்பு நடவடிக்கை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. அளிக்கப்பட்ட பொருட்கள் குற்றவியல் வழக்குகள், அரசின் பறிமுதல் நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் தன்னார்வமாக ஒப்படைத்த ஆயுதங்கள் ஆகியவற்றிலிருந்து சேகரிக்கப்பட்டவை. அளிக்கப்பட்ட பொருட்களில் 283 துப்பாக்கிகள், 388 துப்பாக்கி அல்லாத ஆயுதங்கள், 180 தொலை நீள தாக்குதல் கம்பிகள் மற்றும் பல்வேறு ஆயுத உபகரணங்கள் இடம்பெற்றன. கைசர் ஆகஸ்ட் பகுதியில் உள்ள தொம்மன் ஆர்கே நிறுவனத்தில் இந்த ஆயுதங்கள் அனைத்தும் தொழில்முறை முறையில் நொறுக்கி அளிக்கப்பட்டன. இதன் மூலம் அவை மீண்டும் பயன்படுத்த முடியாத வகையில் நிரந்தரமாக அகற்றப்பட்டன. இத்தகைய ஆயுத அளிப்பு நடவடிக்கைகளை பாசலின் காவல்துறை பொதுவாக ஆண்டிற்கு 2 முறை நடத்தி வருவதாகவும் இது கண்டோனின் பொது பாதுகாப்பிற்கு முக்கிய பங்களிப்பாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் மிக அதிக செலவான நாடாக ஐஸ்லாந்து மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதுவரை அந்த இடத்தில் இருந்த சுவிட்சர்லாந்தை ஐஸ்லாந்து முந்தியுள்ளதாக புதிய ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐஸ்லாந்து தொழிற்சங்கமான விஸ்டா வெளியிட்ட கணக்கீடுகளின்படி அந்நாட்டில் வாழ்க்கை செலவுகள் தற்போது சுவிட்சர்லாந்தை விட சுமார் 3% அதிகமாக உள்ளன. பொருளாதார நிபுணர் வில் யால்மோர் ஹில் மார்சன் தயாரித்த இந்த ஆய்வு யூரோஸ்டெட் மற்றும் ஐஸ்லாந்து மத்திய வங்கியின் தரவுகளை அடிப்படையாக வைத்தவை. 2018 ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக ஐஸ்லாந்தின் விலை நிலை சுவிட்சர்லாந்தை முந்தியுள்ளது. குறிப்பாக கொரோனா காலத்துக்கு பின்னர் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்தது இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமாகும். ஐஸ்லாந்தின் பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அதிகரித்த சுற்றுலா வருகை சேவை துறைகளில் பணவீக்கத்தையும் அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் அதிக வருகையால் வீட்டு வாடகை மற்றும் சொத்து விலைகளும் கடுமையாக உயர்ந்தன. குறிப்பாக Airbnb போன்ற தளங்கள் மூலம் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் ஒரே வீடுகளுக்காக போட்டியிடும் நிலை உருவாகியுள்ளதாக ஹில்மார்சன் விளக்கினார். மேலும் தொழிலாளர் தேவை அதிகரித்ததன் விளைவாக சம்பளங்களும் உயர்ந்துள்ளன. இதுவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் அதிகரித்த செலவுகள் தற்போது சுற்றுலா பயணிகளை தயக்கத்தில் ஆழ்த்த தொடங்கியுள்ளதாக ஐஸ்லாந்து சுற்றுலா அமைப்பின் சமீபத்திய ஆய்வு காட்டுகிறது. நீண்ட காலத்தில் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த சுற்றுலாத்துறையை மாத்திரம் நம்பாமல் பல்வேறு உற்பத்தி துறைகளை வலுப்படுத்த வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனில் உள்ள லீஸ்டால் பார்வை கோபுரம் அருகே உள்ள பார்பிக்யூ பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் 4 காயமடைந்தனர். சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் டேசர் பயன்படுத்தி கைது செய்தனர். பாசல் லாண்ட்ஷாஃப்ட் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி மாலை 4:15க்கு பின்னர் 3 ஆண்கள் அந்த பார்பிக்யூ பகுதியில் இருந்தனர். அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கலாம் என ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அந்த குழுவில் இருந்த 23 வயதுடைய சுவிஸ் நபர் அங்கு பொது பெஞ்சில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சம்பவத்தோடு தொடர்பில்லாத 78 வயது முதியவரை திடீரென தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த முதியவர் அங்கிருந்து தப்பித்து பாதுகாப்பான இடத்துக்கு சென்றுள்ளார். சம்பவத்தை அமைதிப்படுத்த முயன்ற 20 வயதான துருக்கி நாட்டைச் சேர்ந்த இளைஞரும் பின்னர் 23 வயது நபரால் தாக்கப்பட்டு காயமடைந்தார். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தபோது அந்த குழுவில் இருந்த 3வது நபரான காம்பியா நாட்டைச் சேர்ந்த 25 வயது ஆண் மயக்க நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வன்முறையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 23 வயது நபரை போலீசார் டேசர் பயன்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கைது செய்தனர். சம்பவம் தொடர்பாக பாசல் லாண்ட்ஷாஃப்ட் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை ஆரம்பித்தது. சம்பவத்தின் சரியான பின்னணி மற்றும் காரணங்கள் தொடர்பாக மேலதிகமாக விசாரிக்கப்படுகிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swistamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.